ஸோ ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சஞ்சய்க்கு வந்து ஒரு பெரிய வேர்ட் ஆஃப் அப்ளோஸ். ஏன்னா வந்து அவர் வந்து 25K நம்ம கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி ரீச் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் 25K தாண்டிட்டீங்கல்ல? எஸ். ஸோ அதனால நம்ம வந்து ஆர்டர் பண்றதுக்காக இந்த யூடியூப் சேனல்ல நம்ம வந்து ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருக்கோம். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூஸ், அவர் பத்தின டீடைல்ஸ், அவர் யாரோட கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணாரு, என்ன மெத்தட் யூஸ் பண்ணாரு அப்படின்றத ஃபுல்லா ரிவீல் பண்ணுவாரு. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷா வர எல்லாருமே இதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சஞ்சய் நீங்க சொன்னீங்க, இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணுங்க. நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், இப்போ சொல்லுங்க உங்க இன்ட்ரோவை. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, லைட்டா இருக்கு வாய்ஸ். நான் வந்து சஞ்சய் முரளிதரன் என்னோட நேம். ஐம் ஃப்ரம் கன்னியாகுமரி, நாகர்கோவில். ஓகே. நான் வந்து இதுக்கு முன்னாடி பிசி டெக்னீஷியன் ஆகிட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் 2 years. இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். சைட்ல நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து நான் வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். லோக்கல் வெப்சைட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். இப்போ வந்து நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா வந்து நான் அக்டோபர்ல வந்து உங்களுடைய கோர்ஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன். ஓகே. அப்புறமா வந்து இது ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல 1.5 months வரைக்கும் எனக்கு வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து அக்வயர் பண்றது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன அந்த ஃபாலோ இது எல்லாமே வந்து நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனா வந்து அந்த மீன் டைம்ல வந்து நமக்கு வந்து நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டையும் நான் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், இதுல வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இதுல வந்து நாலேஜ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி நோக்கோட டெவலப்மெண்ட் வந்து பண்றேன், இதுல வந்து எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைம்ல வந்து ஓகே பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட இவன் வந்து ப்ரெஷர் அந்த மாதிரி ஒரு தயக்கம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து நான் படிச்ச அந்த மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஃபாலோ அப் வந்து திரும்ப பண்ண அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ அதுல இருந்து தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து கிடைச்சாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட வந்து ஆக்சுவலா நான் வந்து 16K சார்ஜ் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலா ஒரு லீட் ஜெனரேஷன் பிசினஸ். அவங்க யூஎஸ் பேஸ்ட், ஆனா சென்னையில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. 16K. ஓகே குட். இது வந்து 20 pages கிட்ட வந்துச்சு. இது வந்து ஸ்டாட்டிக் பேஜஸ்னால அவங்க கிட்ட பேசினேன். ஆக்சுவலா நான் வந்து 20K பேசியிருந்தேன். நெகோசியேட் பண்ணி அவங்க வந்து 16K பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் 16Kன்றது பெஸ்ட் தான். குட். அதுக்கப்புறமா வந்து ஓகே இது ஃபேர் அமௌண்டா தான் இருக்கு, அவங்க வந்து டொமைன் ஆஃப் ஹோஸ்டிங் எனக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ அதனால ஓகே 16K வந்து என்னுடைய ஒர்க்குக்கும் அது கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் கிளையண்ட் என்ன பிசினஸ் பண்ணி கொடுத்தீங்க? அதுவும் வந்து லீட் ஜெனரேஷன் பிசினஸ் தான். அவங்க யூஎஸ் பேஸ்ட் பிசினஸ் தான். அவங்களுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிளையண்டோட ரெஃபரல் தான் அவங்களுமே வந்தாங்க. ஓகே. அவங்களுக்கு சார்ஜ் பண்ணீங்க? அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணிருந்தேன். ஓகே. இப்போ வந்து தேர்ட் கிளையண்ட்னு சொன்னீங்க. தேர்ட் கிளையண்ட்டுமே வந்து என்னோட செகண்ட் கிளையண்ட் கிட்ட இருந்து தான் வந்து வந்துச்சு. சரி, அப்ப ஆல்மோஸ்ட் சொல்லுங்க. அவங்க வந்து அவங்களுமே வந்து லீட் ஜெனரேஷன் பிசினஸ் தான். அவங்க வந்து ஆனா கனடா பேஸ்ட். ஓகே. சூப்பர். சோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிளையண்ட்ஸ் கூட வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது வந்து கன்சிஸ்டன்ட்டா உங்களால கிளையண்ட்ஸ் பண்ண முடியுதுல? சோ இந்த ஃப்ரீலான்சிங்ல ஆமா பண்ண முடியுது, கன்சிஸ்டன்ட்டா பண்ணலாம். ஆனா இதுல நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோம், நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால கிளையண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஆக்சுவலா என்ன பேசிக் நாலேஜ் இருக்கு? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சா? ஆமா, நான் வந்து பிசில வந்து பிசி ஹார்ட்வேர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் சப்போர்ட் எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்றேன். ஓகே. ஸோ எனக்கு அதுல எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிற நாலேஜ் இருக்கு. சரி, நிறைய பேருக்கு வந்து இது படிக்க வரவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷயம்லாம் தெரிஞ்சதாதான் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுதா, இல்ல எதுவுமே தெரியாத இருக்கவங்க கூட வர முடியுமா? எதுவுமே தெரியாம கண்டிப்பா நம்ம உங்களுடைய கோர்ஸ் மூலியமா கண்டிப்பா இதுல வந்து நம்ம சக்சீட் ஆக முடியும். நான் படிச்சது இதுதான். ஓகே. நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு மித் இருக்கு,
என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது படிச்சாதான் நம்மளால வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதுல வந்து இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து சிஸ்டமா ஆன் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். நம்ம வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாம், இதுல இருந்து கண்டிப்பா சம்பாதிக்கலாம். ஓகே. சோ இப்போ நீங்க ஓவராலா இப்ப ஒரு 3 கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணி இத டோட்டல் பண்ணி பார்த்தா எவ்வளவு earn பண்ணிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் 45,000 கிட்ட 45,000 கிட்ட earn பண்ணிருப்பீங்க. சோ தட் இப்போ ஃப்ரெஷ்ஷா வரவங்க கிட்ட இந்த ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமா? நீங்களும் வந்திருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்தா இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷா உள்ள வரவங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பாசிபிலிட்டி பண்ண முடியும். ஆனா அவங்க வந்து கண்டிப்பா இதுல வந்து ஹார்ட் ஒர்க் போடணும். அவங்க படிக்கிற விஷயங்களை கிளியரா டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கண்டிப்பா படிக்கணும். அதுலயும் முக்கியமா கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து அது வந்து ஸ்டார்டிங்ல போன உடனே முதல் நாளே நம்மளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து எவ்வளவுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா இங்க வரைக்கும் நம்ம போகணும். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணினாதான் இங்க வந்து நம்மளுக்கு கிளைண்ட் கிடைக்கும். மே டேக் டைம். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நம்ம இதுல வந்து ஹார்ட் ஒர்க் போடணும். போட்டாதான் நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கும். சரி, நீங்க ஒன்று மென்ஷன் பண்ணிருந்தீங்க சப்போர்ட் அப்படின்ற டவுட்ஸ் கேட்கணும். நீங்க டவுட்ஸ் கேட்கும் போது சரி, என் சைட்ல இருந்து என்னால சப்போர்ட் தர முடிஞ்சிருக்கா, எந்த அளவுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கேன் அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து அந்த ஹெல்ப், அந்த சப்போர்ட் தான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு 5 out of 5 ரேட்டிங்ஸ் கூட கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. இதான் மெயினா எதுக்கு வந்து என்டர் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து 6 நம்ம வந்து டேட்டா வந்து கால் பண்ணீங்கன்னா ஒரு சர்டன் லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் மட்டும் அவங்க வந்து ஃபீச்சர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவுட்கமாக வரணும். ஏன்னா இப்போ இங்கே நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுற நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 2 டைப் இருக்கு, ஃப்ரீலான்சிங்ல 2 இருக்கு. ஃப்ரீலான்சிங்ல ஸ்கில் செட் லேர்ன் பண்றது ஒன்று இருக்கு, அடுத்தது கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்றது ஒன்று இருக்கு. நம்ம 2 சொல்லித்தரோம். ஸ்கில் செட்டை சொல்லித்தரோம், அதாவது நோ கோட் ஸ்கில் செட் சொல்லித்தரோம், கோடிங்னாலஜி இல்லாமல் பண்ணித்தரோம். நீங்க உங்களுக்கு அந்த கோடிங்னாலஜி இல்லாமல் படிக்கும்போது நோ கோட் ஸ்கில் செட் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது HTML CSS தேவைப்பட்டுச்சா, எதுவுமே தேவைப்படாம தான் இருந்துச்சா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன். CSS HTML வந்து படிக்கும் போது எனக்கு ஆக்சுவலா தேவைப்படல. பட் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன எரர்ஸ் வந்து இருந்துச்சு. சின்ன சின்ன எரர்ஸ்க்கு ரெக்டிஃபை பண்ண தேவைப்படும். ஓகே, குட். அது ஆக்சுவலா HTML CSS சம்பந்தப்பட்டதான்னு எனக்கு கிளியரா தெரியல. பட் அது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மற்றவங்க கிட்ட வந்து சப்போர்ட் கேட்கும் போதும் ஹெல்ப் கேட்கும் போதும் நம்மளுக்கு வந்து அது கிளியரா புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு எரர்ஸ் தான் அதுல சின்ன சின்ன பண்ணிக்கலாம். ஓகே, குட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங்குள்ள நோ கோட் ஸ்கில் செட் நம்ம சொல்லி தரோம். அடுத்தது கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணுற கிளைண்ட் அக்வயேஷன் மெத்தட்ஸ் சொல்லி தரோம். இந்த ரெண்டுமே நீங்க கம்பைன் பண்ணும்போது சரி, நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் இந்த ஸ்கில் செட் பத்தி சொல்லுங்க. அடுத்தது வந்து இது ஈஸியா லேர்ன் பண்ண முடியுமா, மற்றவங்க யாராச்சும் உள்ள வந்து புதுசா லேர்ன் பண்ண முடியுமான்றது சொல்லுங்க. ரெண்டாவது இந்த கிளைண்ட் அக்வயேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க நம்ம நிறைய மெத்தட் வெளியே யூடியூப்ல ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கும், அது இருந்துமே நம்ம சொல்லி தரோம்ல இந்த கிளைண்ட் அக்வயேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அது நல்ல ஒர்க்கா இருக்கா அப்படின்றத நீங்க ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இவ்வளோ சொல்லியிருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா நல்லா புரிய வரும் அவங்களுக்கு. நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து ஆக்சுவலா இப்போ HTML CSS ஜாவாஸ்கிரிப்டோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய லைன்ஸுக்கு வந்து நம்ம கோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம அது வந்து ஈஸியான டாஸ்க்குமே கிடையாது. ஒரு ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்டிங் செக்ஷன் மட்டுமே நம்ம பண்றதுக்காக நம்ம ஒரு 300 லைன்ஸ் 400 லைன்ஸ் நம்ம கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதுக்குமே தனியா ஒரு இது போட்டு 100 to 200 லைன்ஸுக்கு வந்து நம்ம வந்து கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ், அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது நோ கோட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து இது வந்து யாருனாலுமே பண்ணலாம். படிச்சவங்க பண்ணலாம், படிக்காதவங்க பண்ணலாம். ஜஸ்ட் இதை பண்றதுக்கான வில்லிங்னஸ் இருந்தா போதும். இந்த மாதிரி நோ கோட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஒரு 6 to 1 year படிச்சு நீங்க பண்ற அதே விஷயத்த நீங்க வந்து வித்தின் 10 daysல படிச்சு முடிச்சுட்டு 11th டேல இருந்து உங்களால ஒர்க் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த கிளைண்ட் அக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி சொல்லுங்க. கிளைண்ட் அக்விசிஷன் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம எந்த அளவுக்கு பேசுறோம், நம்ம எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தாரு. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து
நம்ம யூஸ் பண்ணோட இந்த மெட்டா, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம எப்படி வந்து இதை நம்ம நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய நம்ம இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்றோம், நோக்கோ டெவலப்மெண்ட் பண்றோம் அப்படின்றது வந்து எப்படி நம்ம அவங்க கிட்ட காட்டுறோம், நம்ம எப்படி தெரியப்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து இந்த கோர்ஸ் மூலியமா கண்டிப்பா அவங்களால தெரியப்படுத்த முடியும். ஸோ இந்த அளவுக்கு கிளியரா சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் முக்கியமா கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து, ஆக்சுவலி நானே மறந்தேன். ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க நம்ம சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பத்தி சரி, நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்துட்டு இப்போ வந்து குரூப் 4க்காக நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு ஏர்னிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, இந்த டைம்ல இந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்றது, அதாவது நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது மூலமாவே நம்ம கோச்சிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா நம்ம கோச் பண்ணிட்டு இருக்கோம், டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது. இது ஃபினான்ஷியலா உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கு, என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கீங்க இந்த ஃபினான்ஷியல் உங்களுக்கு ஆட் இந்த காசு பண்றது வீட்டில் வந்ததுனால? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பிசி டெக்னீஷியனாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 3000 ருபீஸ். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு நான் 3000 ருபீஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுல இருந்து நான் இம்ப்ரூவ் ஆகி அடுத்த 1 இயருக்கு வந்து 7000 ருபீஸ் தான் என்னுடைய சேலரி. அதுக்கப்புறமா செகண்ட் இயர்ல இருந்து எனக்கு வந்து 2000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி 9000 ருபீஸ் வந்து சேலரி கொடுத்தாங்க. அதுல வந்து டோட்டலா நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்களா? ஒர்க் பண்ணிருக்கோம். டோட்டலா ஒரு 10,000 வச்சா கூட நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு 3 lakhs குள்ள தான் வருது. ஓகே. இதுல வந்து இதுவே நம்ம கோர்ஸ்ல நான் வந்து பிப்ரவரியில டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து மே மே ஆகுது. இது இப்பவே வந்து நான் ஆக்சுவலா வந்து 45,000 வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டேன். இதுவும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபுல் டைமா இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி இருந்து நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா இதோட ஸ்கேல வந்து எவ்வளவு பெருசுங்கிறத பாருங்க. ஃபுல் டைமா இதுல இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால இதை விடவும் அதிகமா, அதுவும் ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல உங்களால சம்பாதிக்க முடியும். பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இது ஃபுல் டைமா எடுத்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும் டெய்லியுமே. ஸோ இது வந்து நீங்க வந்து பார்ட் டைமா பண்ணும் போதே உங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிறீங்க, ரிமைனிங் கொஞ்சம் டைம் இருக்கு, அந்த டைம்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருது. சரி, இவ்வளவு நாள் நீங்க வந்து ஷேர் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட்ஸ் அக்வைஷன் உங்ககிட்ட நம்ம சேனல் பார்க்குற கிளைண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து உங்களை அக்வயர் பண்ணா உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்க சொல்லுங்க, ஸோ தட் அவங்களும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியோட நேம் வந்து சஞ்சய் முரளிதரன். ஓகே. நீங்க வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல என்கிட்ட ஏதாச்சும் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல நான் எப்பவுமே அவைலபிளா இருப்பேன். மார்னிங் 9 to நைட் 9 வரைக்கும் நான் அவைலபிள். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்க டைம் எனர்ஜி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். புதுசா உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு எவ்வளவு நாளா ரொம்ப வருஷமா பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்மளால பண்ண முடியுன்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம். நான் நம்புறேன் சின்ன ஒரு என்ட்ரி கன்ஃபார்ம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். ஸோ இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு அடுத்தது நீங்க 1 lakh கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அகைன் ஒரு என்ட்ரி கண்டக்ட் பண்ணணும். நான் வந்து உங்க கூட தேங்க்ஃபுல்லா இருப்பேன். அது வரைக்குமே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நாம வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ பாய். உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ. ஐம் ஆக்சுவலி வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஒரு சின்ன விஷயம் வந்து நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல கண்டிப்பா வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால புதுசா ஜாயின் பண்ற யாருமே வந்து தோண்டு போவாதீங்க. அந்த எஃபர்ட்ஸை வந்து போடுறதை எப்பவுமே நிறுத்திடாதீங்க. திரும்ப 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 எஃபர்ட்ஸ் போடுங்க. நீங்க கண்டிப்பா உங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களால பெஸ்டா கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிளைண்ட்ஸ் பார்க்க முடியும். உங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து இது மூலியமா கண்டிப்பா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ சூப்பரா சொன்னீங்க. பர்ஃபெக்ட். தேங்க்யூ சஞ்சய். See you once again.